வணக்கம் and welcome to Sreedharscce CCA. நம்ம ESIC questions டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் சிங்கிள் எரர். ஸோ சிங்கிள் எரர் கேட்டிருந்தாலும் சரி, டபுள் கேட்டிருந்தாலும் சரி, இல்ல நோ எரர், ஆல் எரர், எந்த டைப் கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு எங்க ஸ்பாட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். ஸோ கிராமட்டிக்கல் கிராமர் ரூல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும்பா. ஸோ கிராமர் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க எந்த டைப் வேணா கேளுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். The process of reshaping the surface. The process of reshaping. இதுல எதனா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல. Reshaping the surface of the earth received a greater push with. A greater push இருக்கா? A great push அப்படின்னு சொல்லலாமா? Greater அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரில யூஸ் பண்ண. சரிங்களா? சோ இங்க வந்துட்டு a great pushன்னு சொன்னா போதும், greater push தேவை கிடையாது. சோ நம்மளுக்கு ஒரு பார்ட் தான் எரர்ன்றதுனால இங்க மார்க் பண்ணிக்கலாம். The industrial revolution and the process of colonization. சோ மத்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Part 3 contains the error. கரெக்டான பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a great push அப்படின்றது வரணும். Part 3 contains the error. Next, the production process in industries. So the production process in industry ல சொல்லிருக்காங்க. So industries ல இருக்கிற production process பத்தி சொல்றாங்க. production processக்கு தான் நம்ம வந்துட்டு priority கொடுக்கணும். subject singular. சரிங்களா? அதை பேஸ் பண்ணதா verb வரணும். So it talks about present tense. Involves S formல வரணும். சரிங்களா? the production process in industries. So இத பண்ணிடுங்க. ஸோ இன் ஆஃப் எது வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதை பேஸ் பண்ண வேர்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் பேஸ் பண்ண வேர்பு தான் ஃபாலோ ஆகணும் அங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்றது சிங்குலர். அப்போ எங்க வந்துட்டு இங்க இன்வால்வ்ஸ் எஸ் ஃபார்ம் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? த ஆன்சர் மஸ்ட் பி 2. So part 2 contains the error. Yes, that is involves verb based error. The present is always hunted by the things that have, that, which, who, எது வந்திருந்தாலும் இங்க கனெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ தட்னு வந்திருக்கிறது முன்னாடி என்ன இருக்கோ அது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எஸ், ஸோ திங்ஸ் that have happened in childhood அப்படின்றத சொல்லணும். So the present is always hunted by the things that have happened in childhood. So that have அப்படின்னும் போது நம்ம திங்ஸ்ன்ற போது இங்க வந்து has கிடையாது, have plural. Yes, where is the error? Part 3 contains the error. Part 3 contains the error. Next, an expert provides context for the oh my god moment many have when they begin to grapple to a pandemic. So grapple, struggle அதெல்லாம் வந்துட்டு struggle with, grapple with preposition follow ஆகணும். Yes, so இங்க grapple வரும்போது struggle with a pandemic அப்படின்றத சொல்லணும். That is to கிடையாது preposition, that is with. Yes, so இங்க preposition based error. Part 4 contains the error. Next. Okay. Next set of questions க்கு வந்திருக்காங்க. இங்க all correct ன்னு கொடுத்திருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்க? Identify the pair of words. Pair of words interchange. Word interchange base பண்ண question கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Word interchange base பண்ண question. இருக்கிற term எல்லா வேர்டும் அந்த இடத்துல கரெக்டா இருக்குன்னா நம்மளுக்கு all correct ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு எந்த pair interchange பண்ணா கரெக்டான மீனிங்ஃபுல்லா இருக்கும் சென்டென்ஸ் அப்படின்றத பார்க்கணும். The present day அப்படின்றது கரெக்ட் தான். Yoga and meditation too precious little to have the practitioner tranquil means doesn't create any problem, that is calm, அமைதியா இருக்கு. சரியா? if the later are not committed, so are not committed, so இருக்கிறதே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, all are correct. This increase
this increase in concentration, achieve with reduced stress and tensions, helps us coupled. So coupled with அப்படின்றத சொல்லாமா, this increase in concentration coupled with reduced stress and tension. So C part A போனோம்னா help us achieve success in our worldly activities. So A and C interchange பண்ணனும். This increase in concentration coupled with A, C interchange பண்ணா நம்மளுக்கு கரெக்டான மீனிங் வரும். சரிங்களா? அந்த இடத்துல எந்த வேர்டு வரும்னு பாருங்க. ஸோ அடுத்த அட்ஜசன்ட் வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு இந்த வேர்டை டிசைட் பண்ணலாம். எல்லாம் போல் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த வார்த்தை எடுத்து போட்டோன்னா கரெக்டாக வரும்னு பாருங்க. ஸோ சி அந்த இடத்துல போகும்போது ஏ இந்த இடத்துல வந்துன்னா கரெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால் வேர்ட் இன்டர்சேஞ்ச். ஏ அண்ட் சி பேர். நெக்ஸ்ட் NIIF is a boost of alternative investment. A boost of alternative investment. Next, for investing. Okay, boost of alternative. NIIF is a combination of alternative investment funds and fund of funds for investing. So combination of சொல்லும்போது economy a boost while also generating returns. Hence giving the economy a boost. So giving the economy a boost. அப்போ A and D interchange பண்ணா கரெக்டா இருக்கு. A and D எங்க இருக்கு? So part 5 contains. Part 5 நம்ம replace பண்ணா கரெக்டா இருக்கும். Yes, it is. Sorry, India is non-existent in the uncompetitive of most commodities. May be making or manufacturing export along with other factors. India is non-existent in the uncompetitive. In the uncompetitive, அப்படி சொல்லாமா, in the may of, in the factors of, in the export of most commodities but thin layers of exports. Okay, manufacturing uncompetitive along with A and C has to be A and C. அதை interchange பண்ணணும். பாருங்க, India is non-existent in the export of most commodities. So export of most commodities. CA, AC first இருக்கு. Next, many established companies are undergoing fundamental restructuring. So fundamental restructuring so that they are better pivoted for the future. So fundamental இருக்கு, அது வந்துட்டு மேட்ச் பண்ற வார்த்தை வந்துட்டு restructuring. அப்ப C and D. C, D எங்க இருக்கு? 5th. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை கேட்டிருக்காங்கன்றத அது லாஸ்டா பண்ணிக்குவோம். 85ல இருந்து 86, 87, 88, 89, 90, 90, 91, so till 91. Yes, so 7 questions. Next 93 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வரோம் 85 வந்துடும். So filler கேட்டிருக்காங்க, single filler பார்க்கலாம். The secrecy surrounding AI products dash even basic information about them a scandal. The secrecy surrounding AI products takes, brings எல்லாம் S form தான், verb S formல தான் வரணும். ஏன்னா secrecy. So secret, confidential, so information or something. அப்போ வந்துட்டு நம்ம secrecy surrounding AI products எடுத்துக்கூடாது, secrecyக்கு தான் priority கொடுக்கணும். So இதெல்லாம் சேர்த்து. So this is the subject. The secrecy takes even basic information, brings even basic information, makes even basic information about. That is the right filler. Next, souls were thought of as being born to happiness or sorrow according to their in previous life. So
சோல்ஸ் நம்ம செஞ்ச கர்மா, அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்ல வந்துட்டு பாவமோ செஞ்சதை இப்ப அனுபவிக்கணும்னு சொல்றாங்களே. சோ முன்னாடி செஞ்சது, அப்போ ப்ரீவியஸ் லைஃப்ல செஞ்ச என்னது பிஹேவியரா, காண்டக்டா, அசென்ட், ப்ரொனன்சியேஷனா, சிமிலாரிட்டிஸா இல்ல ப்ராஸ்பஸா? ஸோ தட் இஸ் காண்டக்ட். ஸோ காண்டக்ட் எப்படி இருந்தீங்க முன்னாடி வாழ்க்கையில, முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தீங்கன்றது காண்டக்ட் தான் சொல்ல முடியும். எஸ், காண்டக்ட் இன் ப்ரீவியஸ் லைஃப். ஸோ ட்ரூ. Food processing prevents food wastage and help in food security. Producing food security or reaching or pertaining, evolving, attaining food security. That is attaining food security. Next, இது என்ன set of questions கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? Inappropriate word. Inappropriate, wrongly spelled. ஒன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் வேர்டு பொருத்தமான வார்த்தை கிராமட்டிக்கலா அங்க கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். கல்ச்சர் கேன் ஹாவ் அ ப்ரோஃபவுண்ட் intact. So profound spelling correct, intact okay, display okay, experience adana intact nu kuduthirukanga. So culture can have a profound impact on the way. Impact, so பாதிப்பு, எதனா ஒரு impact தான் சொல்ல முடியும். Intact nu kuduthirukanga. So that is the error. That is we have to replace impact. So impact on the way in which people display, perceive and experience. So B. Next, computer vision is a broad area of expertise. So நம்ம என்ன பண்ணோம், computer spelling okay, இங்க reconstruct okay, VC okay, expertise CE இல்ல SC, சரிங்களா? Which aims to, so B. Area of, yes. Next, the sole object of this work is to consider. Sole object of this work is to consider whether a man like species is descended from pre-existing form. That is whether. If weather condition சொல்லும்போது நம்ம இது வந்துட்டு weather கிடையாது. ஸோ நம்ம எந்த weather condition பத்தியும் பேசல. That is conditional. If weather சொல்றோம் இல்லையா, that is இந்த weather. அது whether a choice mankind species is descended from pre-existing form. Whether and the weather வரணும். So B. The public debate focused on law and order. So lesser extend on there. Lesser extend or lesser extension on the issue of. அங்க extended அது வந்துட்டு verb கிடையாது. ஸோ ஸ்பெல்லிங் இருந்தாலும் lesser extension அப்படின்றத சொல்லணும், சரிங்களா? ஸோ தட் இஸ் சி. உங்களுக்கு சி உங்களுக்கு தேவை noun. ஸோ part C. Next, the new year is turning out to be a roller coaster. New year is turning out. எப்படி நியூ இயர் மாறுது? Turning out to be a roller coaster மாறுது. Singing between hope and despair. Irritating, despair spelling correct, irritating spelling correct, hopeful correct. So singing spelling correct, but singing வரக்கூடாது, அந்த வேர்டே தப்பு, inappropriate word. That is not singing. roller coaster மாதிரின்னு சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு roller coaster போது swing தொங்குறது, சரிங்களா? That is swing. Swinging, ஊசலாடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is swinging. SWINGING, swinging வரும். So part A. So நம்மளுக்கு remaining என்ன இருக்கு? Remaining 85 to 91. Only reading comprehension. So reading comprehension நம்மளுக்கு 7 questions எதெல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசேஜுக்கு போகலாம். So 85. Okay.
Passage size ஓகேவா? If you have time, you can read everything. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிபிள் கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனலாகவே வந்துட்டு ரீட் பண்ணலாமா வேணாமா இல்லை வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபில்லர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில்லர் 85 இது பேசேஜ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். which சர்வே இதுவும் வந்துட்டு பேசேஜ் பேஸ்ட், இதுவும் பேசேஜ் பேஸ்ட். ஸோ எதனா வந்துட்டு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எதனா கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். பேசேஜ் பேஸ்ட், பேசேஜ் பேஸ்ட், ஃபில்லர் அதுவும் பேசேஜ் பேஸ்டான கொஸ்டின் தான். ஸோ ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் வந்துட்டு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following word is most similar? vulnerable. ஸோ vulnerable அப்படின்னா என்ன? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆபத்தை விளைவி கொடுக்கும் சரிங்களா. தட் இஸ் weaken something. vulnerable to our health அப்படின்னா வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு வீக் பண்ணிடும் சரிங்களா அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளுக்கு மீனிங் தான் கேட்டிருக்காங்க. என்ஹான்ஸ் ஸ்ட்ராங் பண்ணல, அது வந்து வீக் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணல. ப்ராக்ரஸிவ், ஸோ ஸ்டடியெல்லாம் நம்மள வச்சுக்கல. தட் இஸ் வீக். vulnerable மீன்ஸ் வீக் ஹியர். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் மீனிங் அப்படின்றது தெரியுது, அதனால நம்ம தூக்கியாச்சு. ஒரே ஒரு வேர்டு தான். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு வேர்டு வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எதனா ஈக்குவலன் வேர்ட் கொடுத்துருந்தா நீங்க பேசேஜ் போயிட்டு அந்த இடத்துல பொருத்தமான வேர்டா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ vulnerable எங்க இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். தட் இஸ் adequate. ஸோ அங்கே போல் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேசேஜில். இன்கேஸ் உங்களுக்கு மீனிங் தெரியல, இது vulnerableன்றது தெரிஞ்ச வேர்டுன்றதுனால அட்டன் பண்ணியாச்சு. இன்கேஸ் நியூ வேர்டு எதனா இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். adequate போதுமான அளவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சிமிலர் மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. சஃபிஷியன்ட் அதே தான். ஸோ சஃபிஷியன்ட் சேம் மீனிங். ஸோ ஆம்பிள் சேம் மீனிங். பிளண்டி இன்சஃபிஷியன்ட் ஆக்சுவலி எனஃப் எல்லாமே சேம் மீனிங் தான் கொடுக்குது. ஆக்சுவலி அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்துட்டு ஆப்போசிட் கேட்டுக்கணும் சரிங்களா. ஸோ அங்கே வந்துட்டு ஆன்டனிம் ஃபார் த கிவன் வேர்ட் அப்படின்னு எதனா கொடுத்துருக்கணும். ஏன்னா சஃபிஷியன்ட்டும் அதே தான் மீன் பண்ணுது. ஆம்பிள் மீனிங், பிளண்டி, ஸோ எனஃப். கொஸ்டின் எக்ஸாம்பிள் இப்படி கேட்க மாட்டாங்க, எதனா ஒன்று தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒன்று தான் இன்சஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஆன்டனிம் அப்படின்னு கொடுத்துருந்தா ஸோ adequate நம்மளுக்கு insufficient அப்படின்றத கொடுக்கலாம். எஸ். ஸோ 85. இப்போ ஃபில்லர் பார்ப்போம். ஃபில்லர் எப்படி அட்டன் பண்ணலாம்? நம்ம வந்துட்டு இந்த வேர்டு என்ன கேட்டிருக்கீங்க? ஆஸ் பர் த பர்சேஜ் இந்தியா இஸ் இல் equipped to face COVID-19 because of. ஸோ இந்தியா இஸ் இல் equipped because of. ஸோ வந்து 5 கொஸ்டின் வந்துட்டு பேசேஜ் பேஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டமாக ஸ்கிம் பண்ணி படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே? ஸோ நார்மல் ஆர்டர் என்ன ஃபாலோ பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வியூ லைன்ஸ், லாஸ்ட் வியூ லைன்ஸ், அடுத்தது கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்டு. இதுதான். அப்பதான் வந்துட்டு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். COVID-19 is causing havoc across the world, destroying both lives and livelihoods. Developing countries such as India are particularly vulnerable. So particularly vulnerable as their vast information workforce, which has no labor, social or health protection, is awful ill-equipped to cope with the medical and economic shocks of the virus. This is largely a consequence of the continued neglect of the informal economy over the years in belief. போதும், அதுவே போதும். லாஸ்ட். ஸோ this requires அதுக்கு முன்னாடி ஒரு few lines கொஞ்சம் போய்க்குவோமே. The policy discourse on informally needs to focus not just on formalizing informal enterprises but also reducing the decent work deficit in informal employment. This requires protecting informal workers by providing them a social protection floor, ensuring a set of basic working conditions such as adequate living wages, limits on hours of work, and safe and healthy workplace, and increasing their collective representatives. Yes. So answer பண்ணலாம். நம்மளுக்கு first பார்த்தோம். As per the passage, India is ill-equipped to face COVID-19 because informal workforce and lack of social or health protection. First passageல நம்ம பார்த்தோம். இங்க வந்து filler தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட because of ஏன்னு சொல்லும்போது informal workforce and lack of social or health protection அப்படின்றத கொடுக்கணும்.
Next, survey revealed that informal, so எந்த survey, which survey revealed the informal employees percentage. so அங்க வந்துட்டு இப்போ இந்த question வந்துட்டு first லாஸ்ட்டும் கனெக்ட் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், so எந்த சர்வே, அப்ப சர்வேன்னு ஒன்னு இருக்கு, அதுதான் கீவேர்டு. ஒரு சர்வே வந்துட்டு இன்ஃபார்மல் எம்ப்ளாயிஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கு, அது எந்த சர்வே அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ சர்வே இன்ஃபார்மல் பர்சன்டேஜ் அதை வந்துட்டு நம்மளுக்கு கவர், எந்த சர்வே அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சர்வே, எஸ் சர்வே இஸ் ஹியர். ஸோ இப்போ பார்க்கலாம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அட் த லாஸ்ட் கவுண்ட் 90.6% of India's workforce was informally employed. Yes, so informally employed by which survey? That is periodic labor force. Yes, அவ்வளவுதான். The answer is periodic labor force survey. அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு informal employees percentage சொல்லியிருக்காங்க. Next, so 2017 ல இருந்து 18 சரிங்களா, ஒர்க் ஃபோர்ஸ் இன்ஃபார்மலி எம்ப்ளாய்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க சரிங்களா, அந்த சர்வேல ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. 2017 to 18 சர்வே. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போ பர்சன்டேஜ் மட்டும் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க, பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்கேஸ் நிறைய வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்தனா அந்த கீவேர்டை வச்சு எந்த பர்சன்டேஜ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் 87 பாயிண்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு 17 18 இருக்கணும். இயர் இங்க இயர் மென்ஷன் பண்ணல. ஸோ 4 to 17 18 அங்க இருக்கு. நோ, ஸோ இங்கேயே இருக்கு. ஒர்க் ஃபோர்ஸ் படிக்கும் போதே 2017 18 அதனோட பர்சன்டேஜ் 90.6% அப்படின்றத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 90.6% ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், அடுத்தது பிட்வீன் 2004 17 18 இந்தியா விட்னஸ்ட் மார்ஜினல் டிக்ளைன், எவ்வளோ வந்துட்டு இன்ஃபார்மல் செக்டார்ல எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸை நம்ம காட்டணும் சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டணும், எந்த பர்சன்டேஜ்னு கேட்கல. பிட்வீன் 2004 2005 அண்ட் 17 18 அதனோட மார்ஜினல் டிக்ளைன் பர்சன்டேஜ். ஸோ நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸை வந்து எடுத்து சொல்லணும். ஸோ இந்த இயர்க்கான பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ இங்க இருக்குப்பா. ஓகே, இங்க பாருங்க 2004 5 17 18 அதனுடைய பர்சன்டேஜ் இங்க கொடுத்துருக்காங்க 93.2 93.2%, 90.6%. ஸோ 90.6% எவ்வளோ வருது நம்மளுக்கு. ஸோ இங்க பார்த்தோன்னா 2.6%. ஸோ நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2.6% காட்டுது. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் தானே நம்மளுக்கு வேணும். ஸோ இங்க வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால தான் வந்துட்டு மார்ஜினல் டிக்ளைன் எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்குன்னும் போது நம்ம நியர்லி 3 2.6% பார்த்தோம்ல, அதனால நியர்லி 3% மார்ஜினல் டிக்ளைன் இன் இன்ஃபார்மல் செக்டர். நெக்ஸ்ட், which of the following solution is suggestible to protect the informal sector workers? So protect the informal, இங்கே இருக்கு லாஸ்ட் படிச்சோம் இல்லையா. This requires protecting informal workers by providing the social protecting floor, ensuring a set of basic work conditions such as adequate living wastage, limits on hours of work and safety and health workplace, and increasing their collective representative. So adequate wages சொல்லிருக்காங்க, adequate wages and limited working hours. So they are talking about this other suggestible protecting. So informal sector workers. Entertaining facility கொடுத்துருக்காங்களா, festival discount இருக்கா, இல்ல. Updated machinery எதுவும் கிடையாது. So the answer is adequate wages and limited work hours. அதுதான் வந்துட்டு requires protecting informal workers. அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. So such as adequate living wages இங்க இருக்கு. Yes, limited work hours, safety, health. Yes, option 1. So I think everything got over. So எல்லாத்தையும் முடிச்சாச்சு.
So that's all about today's session. இது மாதிரி நிறைய questions, new passages இதெல்லாம் வந்து discuss பண்ண keep watching Sreedhar'Scce Tamil. Thank you.